எங்கள் ஊரில் எங்கள் பாஸ்டருடைய பாஸ்டர் வயசானவர் இருந்தார். அப்போல்லாம் ஆல் நைட் ப்ரேயர் ஒரு 12:30 மணிக்கு செய்தி கொடுத்து முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் தூங்குறதற்காக ஊழியக்காரங்க தங்களுடைய வீட்டுக்கு வருவாங்க. அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமான காடு, நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா கோயில்கள் இருக்கும், நிறைய இடத்துல இந்த கல்லறை தோட்டம் இருக்கும். அது வழியாக லைட்டெல்லாம் இருக்காது, நீங்கள் அங்கெல்லாம் லைட்டு கரண்டெல்லாம் இருக்காது. கையில் ஒரு தீப்பந்தம் வச்சுருப்பாங்க. அந்த தீப்பந்தம் ஃபுல்லாக எரியாது. என்னன்னா அந்த அனல் மட்டும் இருக்கும். அப்படியே கையை இப்படி அசைச்சிட்டே வருவாங்க. அசைச்சிட்டே வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த தீயினுடைய அந்த கனல் இருக்கு பாருங்க, அந்த கனல் வெளிச்சத்திலே நடந்து வரலாம். அது பழகினவங்களுக்கு ஈஸியாக நடந்து வரலாம். நமக்கு தான் அது இருட்டா தெரியும். ஆனால் நம்ம நாளாக நடந்துருக்கிறோம். அப்படி நடக்கும்போது நமக்கு லைட்டெல்லாம் தேவையில்லை, இருட்டா இருக்கும். ஆனால் நம்ம கரெக்டாக நடந்து போவோம், குழியிலெல்லாம் விழ மாட்டோம். அதனால் அந்த நடந்து அந்த மாதிரி பழக்கமானது. அப்போ அந்த ராத்திரி 12 மணி 1 மணிக்கு ப்ரேயர் முடிச்சுட்டு அப்படியே வருவாங்க. வரும்போது இந்த ஊழியக்காரர் பாருங்க, வரும்போது பயங்கரமான மழை வந்த உடனே அவருக்கு ஒதுங்கணும், சரி இந்த மழையை நனையக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எங்கன்னு தேடுனா ஒரு இடத்துல ஒரு சின்ன கோயில் மாதிரி இருந்தால் அதனுடைய வாசல்ல வராண்டால அவ்வளோதான் படுத்துட்டாராம். அது நடந்த சம்பவம். படுத்த உடனே கொஞ்ச நேரத்தில் ஒரு 10 நிமிஷத்துக்குள்ள ஒரு வயசானவர் தட்டி எழுப்பி எப்பா ஒரு கொடையை கையில் கொடுத்தாரம்மா. நீ யாருப்பா இந்த நைட்டில் என்கிட்ட கொடையை கொடுக்குறேன்னு கேட்டா, இல்லை நீங்கள் இங்கே படுத்திருக்கிறனால இங்கே இருக்கிற என்னுடைய ஆள் என்னை தூங்க விடாமல் எழுப்பி ஒருத்தன் படுத்து கிடக்கிறான். அவன் அங்கே வராண்டால இருக்கிற வரைக்கும் என்னால் உள்ளே உட்கார முடியல, எனக்கு அக்கினியாக எரியுது, அதனால முதல்ல அந்த ஆளை அனுப்பிவிடு அப்படின்னு என்ன தொந்தரவு பண்ணுது. அதனால நீங்கள் தயவு செய்து போங்கயா அப்படின்னு. நான் போக முடியாது, நான் நாளைக்கு காலைல போகிறேன், கொஞ்ச நேரம் மழை திறந்தோம்மா, நீங்கள் தயவு செய்து போங்க, கொடை தராட்டி கூட பரவாயில்ல அப்படின்ட்டு அந்த இரவில் அந்த மனுஷன் அந்த ஊழியக்காரரை அனுப்பி விட்டார். அப்போது அந்த ஊழியக்காரங்கெல்லாம் பார்த்து நம்மளா இருந்தால் நைட்டு 12 மணிக்கு அப்படி நடந்து வரணும்னா பெரிய தீர்மானம் எல்லாம் போடுவோம். நம்ம போகிற வழியில் கரண்ட் இருக்கா, நம்ம போகிற வழியில் கலர் தோட்டம் ஏதாவது இருக்குதா, ஏதாவது பிசாசு வருமா அப்படின்னு அந்த மாதிரிலாம் நிறைய யோசிப்போம். ஆனால் அந்த பரிசுத்தவான்கள் எல்லாம் என்ன பண்ணலைன்னா, எதிரியை குறிச்சோ பிசாசை குறிச்சோ என்ன பண்ணலை, அவங்க யோசிக்கவே இல்லை. அவங்களுடைய பிரயாணத்தில் அதை குறித்து அவங்க திங்க் பண்ணவே இல்லை. நாளைக்கு சாப்பாடு கிடைக்குமா அதை யோசிக்கவே இல்லை. அவங்களுக்கு என்ன ஒரு நம்பிக்கை இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, என்னை அழைச்சவர் ரொம்ப பெரியவர், என்னை நடத்துகிறவர் ரொம்ப பெரியவர், அவர் எனக்கு கொடுத்தாலும் நன்மை, கர்த்தர் எனக்கு கொடுக்காட்டாலும் நன்மை. அந்த மாதிரி ஒரு விசுவாசத்துல அவங்க எங்க படுத்தாலும் படுத்து தூங்கினாங்க. அவங்களுக்கு டென்ஷனே இல்லாம இருந்துச்சு. அந்த மாதிரி ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் கிருபையா தர